இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோ வந்துருக்கு. உண்மையே சொல்ல போனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ஒர்த்தான ப்ரோமோ வந்து இந்த ப்ரோமோ நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பேசிக்கிறாங்க, உட்காந்து ஒரு 4 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எவ்ரி வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, இதுதான் பிக் பாஸோட ரூல்ஸு. இதெல்லாம் அவங்களுக்கு தனக்கு என்ன தோணுதோ அதை தான் அந்த இடத்துல போய் சொல்லணும் அப்படின்னு தான் ரூல்ஸு. பட் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரஜனும் சாண்ட்ராவும் நாமினேஷன் ப்ராசஸே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. யார் யாரை பண்ணணும், யார் யார் உள்ள கொண்டு வரணும், யார் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பட் விஜய் சேதுபதி கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து விஜய் சேதுபதிக்கு 2 பேரும் ஆல்ரெடி பழக்கம், ஃப்ரெண்ட் அப்படின்னால கேட்கல என்னன்னு தெரில. இது வரைக்கும் அவங்க டிஸ்கஸ் பண்ண வச்சது விஜய் சேதுபதி கேட்கல. அதோட கேட்கல அப்படிங்கிறனால நீழ்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் இதையுமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் தான். கண்டிப்பாக இந்த வாரம் அதை கேட்டே தான் ஆகணும். பட் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே இருக்கிற 5 பேரும் சொல்கிற பேர் யார் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான் சொல்கிறாங்க. சாண்ட்ரா வந்து ஒஸ்ட்டுக்கே ஒஸ்ட்டு, ரொம்ப வந்து அவங்க ஒஸ்ட்டாக நடந்துக்கிறாங்க. அவங்களோட ஆட்டிடியூடு, அவங்களோட பேச்சு, அவங்களோட செயல்பாடுகள், அவங்களோட திங்கிங்கு எல்லாமே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 5 பேர் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. சாண்ட்ரா தான் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், அவங்கள அந்த இது பயமாக இருக்கிற மாதிரி அவங்க ரொம்ப பயப்படமாக நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் சாண்ட்ரா வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அடுத்து யார் பெஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கேட்குறாரு. அதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தானே, கனி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கனிக்கு ஓட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தூக்குறாங்க. என்னையா ஓட்டிங்லாம் இப்பயே எடுத்துகிட்டு இருக்கீங்க? ஸோ ஓட் பண்ணி நீங்களாம் ப்ராப்பராக முடிவு பண்ணி தான் வந்து நீங்கள் நாமினேஷன் ப்ராசஸ்க்கே உட்கார போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பின்னாடியே ப்ரீ பிளான்டாக ஃபஸ்ட்டு யார் பெஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு ஓட்டிங் மூலமாக தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நீங்கள் பக்கமாக இருக்கிறாங்க. இதனால் புதுசாக டீம் கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த டீம் மடியும் ஏதாவது புதுசாக டீம் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் ஏதாவது பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு டீமை காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் சாண்ட்ரா உள்ளே வந்தாங்க. அவங்க ஒரு டீமை அவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடி இப்போ புதுசாக ஒரு டீம் கிரியேட் ஆன மாதிரி தெரியுது. எது நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு டீம் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது யோசிச்சு தான் பார்க்கணும். அப்படியே மறுபடியும் பேசிட்டு இருக்கும்போது ஒஸ்ட்டை பற்றி மறுபடியும் பார்வையோட பேர் டாப்பிக்கில் அடிப்படுது. ஸோ பார்வைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வை ரொம்ப பண்ணுறா, கொஞ்ச நாள் அடங்கி இருக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் பழைய பார்வதி திரும்பி வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அவள் மறுபடியும் பழைய மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் நாள் வந்து நான் என்னோட இன்னொரு ஃபேஸை பார்ப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அது 1 வீக் ஒரு 10 டேஸாக தாக்கு பிடிச்சி மறுபடியும் பழைய பார்வை திருப்பி பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவள் பண்ணுற வேலையெல்லாம் மறுபடியும் இந்த கிச்சன் டாஸ்க் வந்து எப்போ கிச்சன் டைம்குள்ளே உள்ள நுழைஞ்சாலும் அப்போலேருந்து அவள் பண்ணுற வேலையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ மறுபடியும் பழைய பார்வை பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உண்மைதாங்க, நானுமே கூட அப்படியே நினைச்சேன். சரி பார்வை வந்து கேம் பிளானை மாற்றிட்டாங்க போல இருக்கு. அந்த மாதிரி நம்ம எல்லாம் கன்னிங்காக போகிறது நமக்கு பேக் ஃபயர் ஆகுது, நமக்கு கெட்ட பேர் கொண்டு வந்து சேர்க்குதுன்னு சொல்லிட்டு தன்னோட கேம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி நம்ம நினச்சது நம்ம தப்பு தான். பட் என்றைக்குமே பார்வதி தான். ஸோ இடையில கொஞ்ச நாள் மாற்றி இருந்தாலுமே கூட மறுபடியும் தன்னை அறியாமலே அவங்கள அறியாமலே பழைய பார்த்து வெளியே வந்துட்டாங்க. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே எப்போ கிச்சன் டீம் பார்த்துக்குள்ள நுழைஞ்சாங்களோ அப்போ இருந்து எல்லாமே கிடைக்கிறதெல்லாம் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. கன்னிங்காக பின்னாடி என்னென்னலாம் எல்லாம் இந்த பண்ணிட்டு இருப்பாங்களோ அதெல்லாம் மறுபடியும் இப்போ திரும்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பழைய பார்வதி திரும்பி வந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினோத் என்ன சொல்லிட்டாருன்னா, நேத்தால புகழ் நான் பாராட்டெலாம் பேசிட்டேன், இந்த வாயை மூல கல்லுண்ட வாய் ஏதாவது பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கருத்துக்கிற மாதிரி வாயை வெட்டிக்கிற பாருன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் புகழ்ந்து பேசிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். எப்படி சட்டிலாக கலாய்க்கிறது வந்து கண்டிப்பாக இந்த சீசன்லேயே இவர் ஒருத்தரை விட்டால் வேறு ஆளே கிடையாதுங்க. இவரும் இல்லைன்னா வெளியே வர விடுங்க. இந்த வாயில புகழ்ந்துட்டாங்களே இருப்பா கொஞ்சம் ஆச்சு அதெல்லாம் பண்ணிக்கிறேன்.